வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இருந்தன. அந்த எதிர்பார்ப்புகள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமும் இருந்தது. அந்த நிர்வாகிகள் நாம் இந்த கட்சிக்காக நிறைய உழைத்திருக்கிறோம், இந்த கட்சிக்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்திருக்கிறோம், எனவே கட்சி நம்மளை அங்கீகரிக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தன. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்களுடைய நம்பிக்கைகள் நிவர்த்தி ஆகியிருக்கிறதா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய அல்லது அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுடைய அந்த நம்பிக்கைகள் நிறைவேறி இருக்கிறதா, இவைகளை குறித்த ஒரு தேடலைத்தான் நாம் இந்த காணொலியில் எடுக்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பு மக்கள் இயக்கமாக அது செயல்பட்டு கொண்டிருந்தது. மக்கள் இயக்கத்தில் விஜய் அவர்களை நேசித்தவர்கள், விஜய் அவர்களை தங்களுடைய தலைவராக பார்த்தவர்கள், மக்கள் இயக்கத்தின் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, நம்முடைய தலைவர் அரசியல் களத்திற்கு வருவார், ஒரு கட்சியை ஆரம்பிப்பார், ஆட்சியை பிடிப்பார், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்த மட்டில் தங்கள் மனதிற்குள் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு, தங்கள் மனதிற்குள் அவரை மட்டுமே நினைவாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும், அவர் சார்ந்த களத்தில் நாம் அவருக்காக நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் இட்ட கட்டளைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் இயக்கத்தின் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் தங்கள் உழைத்த பணத்தை வைத்துதான் அந்த மக்கள் நல பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அரசியல் கட்சியாக மக்கள் இயக்கம் பரிமாணப்பட்டு அரசியல் கட்சியாக மாறி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அடையாளத்தை அது பெற்ற பொழுது இந்த மக்கள் இயக்கத்தில் உழைத்து கொண்டிருந்த அந்த தொண்டர்கள் எங்களுடைய தலைவர் கட்சியை தொடங்கிவிட்டார் என்கின்ற அடிப்படையில் இன்னும் வேகமாக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக தங்களுடைய தலைவரை அவர்கள் பார்த்தார்கள். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் தன்னுடைய தொண்டர்களை ஒரு பலமாக பார்த்தார்கள். தேர்தல் களத்தில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார்கள். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பிற கட்சிகளை சார்ந்தவர்கள், ஊடகங்கள், இவைகள் அனைத்துமே ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒருவர்களாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் தற்குறிகள் என்கின்ற அடையாளத்தோடு தான் அந்த அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அரசியல் ரீதியான கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைத்தால் இந்த தற்குறித்தனமான கருத்துகள், இவர்கள் பேசக்கூடியது அரசியலாக மாறுமா என்கின்ற ஒரு வியாக்கியானங்கள் பேசப்பட்டன. அதுபோல ஊடகங்கள் மத்தியிலே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பேச்சாளர்கள் சென்று, அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் சென்று கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தால் அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு பிறர், அதாவது மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுப்பதற்கு அவர்கள் வழி அமைத்து கொடுத்தார்கள். இவைகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தன. தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும், இவர்கள் என்ன பிரச்சாரத்தை இவர்கள் கையில் எடுத்தார்கள், இவர்களுக்கு எதுவுமே தெரியாது, இவர்கள் தலைவர் ஜெயிப்பதே மிகப்பெரிய கடினம், அதில் இவர்கள் எப்படி ஜெயித்து விடுவார்கள் என்கின்ற நையாண்டிகள் எல்லாம் பேசப்பட்டன. ஆனால் தேர்தல் களம் முடிந்த பின்புதான் அனைவருக்குமே தெரிந்தது, மக்கள் மத்தியிலே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாகிவிட்டது என்கின்ற விடயம் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. ஆட்சி கட்டிலில் தமிழக வெற்றி கழகம் அமர்வதற்கான ஒரு களம் அமைந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமைந்தவுடன் இனி தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் இருக்கும் என்கின்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டது. அதிமுக தேய்ந்து தேய்ந்து கட்டரும்பான ஒரு கதையாக மாறிக்கொண்டிருந்தன. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுடைய பலன் குறையக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்கின்ற பொழுது அந்த தொண்டர்கள் கொதித்தெழுவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த தலைவர்கள் ஒளித்து ஓடக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தன் பலத்தை இழந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக வெற்றி கழகம்தான் இனி அடுத்தது
ஒரு 20 வருடத்திற்கு ஆட்சி பீடத்தில் பயணிப்பார்கள் என்கின்ற விடயம் உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். அதுவும் முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். அப்படி இணைகின்ற பொழுது ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்தில் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருந்த அந்த விஜய் என்கின்ற மந்திரத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்தவர்கள் சற்று தள்ளி வைக்கப்படுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பின. ஆனால் அந்த கேள்விகளுக்கான விடையை இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அதாவது வாரியம் சார்ந்த பதவிகளை யாரும் சீப்பரிசு செய்து கேட்காதீர்கள். அதற்கு பின்னணியில் என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்றால், எங்களுடைய இயக்கத்தில் இருந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள், உண்மையாக உழைத்தவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றிவிட்டு மற்ற விடயங்களை குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் அது கட்சியாக ஆரம்பித்த பொழுதிலிருந்தே அக்கட்சியில் பயணித்து கொண்டிருந்த லைலோ மணி அவர்களுக்கு பாடநூல் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது லைலோ மணியை தொடர்ந்து அந்த கட்சிக்காக உழைத்த பலருக்கு இதுபோன்ற அடையாளங்கள் உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்கின்ற பொழுது மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன விதமான ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ற கேள்விகளும் எழும்புகின்றன. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில், குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்த மட்டில், இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் இதுவரை பார்க்காத ஒரு ஆட்சி முறைமையை கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்சி முறைமை மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்சி முறைமையாக இருக்க வேண்டும். மக்கள் அதனை, அதாவது நாம் விஜய் அவர்களை நம்பி வாக்களித்தோம், அந்த வாக்களித்த காரணத்திற்காக அவர் நமக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கான அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே உருவாக வேண்டும். அப்படி ஒரு ஆட்சி, நம் ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் தொண்டர்களும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, நம்மை நம்பி வாக்களித்த மக்களும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்கின்ற விடயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக தன்னுடைய பயணத்தை எடுத்திருக்கிறார் என்பதைத்தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. தமிழக அரசியல் களத்தில் யாரையெல்லாம் இழிவாக பார்த்தார்களோ அவர்கள் இன்று அடையாளங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடையாளங்களாக இங்கு யாரெல்லாம் கோலோச்சி கொண்டிருந்தார்களோ இன்று அவர்களெல்லாம் அவமானங்களாக ஓடி ஒளியக்கூடிய ஒரு களம் மாறியிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.